கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா பதுவம்பள்ளி கிராமம் சுண்டமேட்டுப்புதூர் ஜேஎம் டெக்ஸிலிருந்து நான் உங்கள் சிவகுமார். இப்போ பெண்கள் வீட்டில் இருந்தபடியே ஆண்டு முழுவதும் இந்த பனியன் வேஸ்டிலிருந்து நூலாக பிரித்தெடுக்கக்கூடிய தொழிலை எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வசிக்கக்கூடிய தெரு அல்லது கிராமப்புறம் நகர்ப்புறம் என்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த தொழிலை எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு 20 கிலோவோ அல்லது ஒரு 50 கிலோவோ இப்போ துணியை எங்கள் கூட்டம் பை பேக்கு வாங்கிக்குங்க. வாங்கினதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் தெரிந்தவர்கள், அதாவது நம்ம தெரு அல்லது நகர்ப்புற பகுதிகளில் தெரிந்தவர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்க கூட்டம் நாம் சொல்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் பனியன் வேஸ்ட்டு எடுத்து பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க ஒரு 2 கிலோ 4 கிலோ எடுத்து பிரியுங்க, இந்த மாதிரி கிலோவுக்கு நாங்கள் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி முடிவு பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதாவது ஒரு நபர் 2 நபர் கேட்டால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க பிரிக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கேட்பாங்க. அப்போ சிறிய அளவில் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின் அதிகமாக துணியை பிரிக்கிறதுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக இந்த தொழிலை பொறுத்தளவு அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு நபர் 2 நபர் 3 நபர் அப்படித்தான் இருந்தாங்க. இப்போ எங்கள் கூட்டம் ஒரு 400-500 பேர் இப்போ பிரிச்சுட்டுருக்குறாங்க. இப்போ அதே போல் நீங்கள் இந்த துணியை வாங்கி நூலாக பிரித்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இப்போ அந்த நூலை யார் எடுப்பா, எங்கே கொடுக்கறது அப்படிங்கிற அந்த பயம் அல்லது பதட்டம் நம்ம மனசில் இருக்குது. அதுக்கு தேவையே இல்லை. அந்த நூலை நாங்களே பை பேக்கு எடுத்துக்கிறோம். நீங்கள் பிரிச்செல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் அந்த பை பேக் அந்த நூலை இப்போ நாங்களே பை பேக்கு ஆண்டு முழுவதும் எடுத்துக்குவோம். இப்போ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்கன்னா இதனோட டீட்டெயில் உங்களுக்கு துணியோட ரேட்டு, நூலை நாங்கள் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறோம், நீங்கள் பிரிக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்களே நூலை பிரித்து இப்போ நம்ம நகர்ப்புற பகுதியில் இருக்கிறோம்னா இப்போ ஆட்டோமொபைல், பைக் ஒர்க் ஷாப்பு, மற்ற இதர சிறு குறு தொழில் நிறுவனங்களில் இந்த வேஸ்ட் நூல் அதிகமாக தேவைகள், அதாவது க்ளீனிங் பர்பஸ்க்காக அதிகமாக தேவைப்படும். இப்போ அந்த மாதிரி நீங்களே விற்றுட்டிங்கனாலுமே உங்களுக்கு கிலோவுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கறத விட அதிகமான அளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆரம்பத்தில் நம்ம எடுத்த அளவுலேயே பெரிய அளவில் செய்ய முடியாது. இப்போ குறைந்த அளவில் செஞ்சு அதுக்கப்புறம் நாளடைவில் பெரிய அளவில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த தொழிலை பொறுத்தளவு மிக மிக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏன்னா நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படித்தான் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல முறையான வளர்ச்சி பாதையை நோக்கி எங்களுடைய கம்பெனி இப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கிறது. இது போலவே நீங்களும் வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்து கொண்டு நம் வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக ஆண்டு முழுவதும் செய்யக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதற்கு எங்கள் ஜேஎம் டெக்ஸ் சார்பாக அனைத்து உதவிகளையும் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். மேற்படி இப்போ நூல் தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நூல் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். எவ்வளவு கிலோ நூல், 500 கிலோ, 1 டன்னு, எவ்வளவு நூல் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். எல்லா நாள்களிலையுமே நூல்கள் எங்களிடம் ஸ்டாக் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் மெஷினில் பிரிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் துணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ அந்த துணி பிரித்ததுக்கப்புறம் நூல் மிஷினில் பிரிக்கக்கூடிய நூல்களை நாங்கள் வாங்குவதில்லை. ஹேண்ட்மேட், அதாவது கையால் பிரிக்கப்பட்ட நூல்கள்
யாரும் எங்களிடம் பைபேக் வாங்காமல் இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த மாதிரி நாங்கள் துணி எடுத்து பிரித்து நூல் வச்சுருக்கிறோம், நீங்கள் வாங்கிக்குவீங்களா அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களிடம் கையிருப்பில் உள்ள நூல்கள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மேற்படி எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் ஜேஎம் டெக்ஸ் சிவகுமார். நன்றி, வணக்கம்.